மனுஷன் எல்லாரும் பல்சையும் பிடிச்சிட்டான். இன்னும் என்னென்ன ஆட்டம் ஆட போறானோ. சம்மர் வந்தாச்சு. What's your plan for this holiday? எங்க கிட்ட விட்டுருங்க, நாங்க பாத்துக்கிறோம். GT Holidays. GT Holidays, South India's #1 travel brand. ஆதரவு நேயர்களுக்கு அன்பு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்முடன் இணைந்திருக்கிறார் மூத்த பத்திரிகையாளர் இட்லி ராஜகோபாலன் அவர்கள். சார் வணக்கம். சார், மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்கள் டெல்லியில இருந்து சென்னைக்கு வந்தார். அப்போ அந்த செய்தியாளர் சந்திப்புல ரொம்ப முக்கியமான ஒரு விஷயத்தை கோடிட்டு காமிச்சார். இது தொடர்ச்சியாக நீங்க பேசிட்டு இருந்த ஒரு விஷயம். குறிப்பாக திமுகவினர் நிறைய திரைமறைவில் நிறைய பேசிட்டு இருக்கிறாங்க, நிறைய பாஜக அமைச்சர்களோட நிறைய தொடர்பு இருக்காங்க. நீங்க தொடர்ச்சியா சொல்லிட்டே இருந்தீங்க. அதை முதன்முறையாக ஒரு மத்திய அமைச்சர் எனக்கு டைரக்டா போன்லயே பிரைவேட்டா அவங்க மெசேஜ் பண்றாங்க, தேங்க்ஸ் எல்லாம் சொல்லி பண்றாங்க அப்படின்ட்டு அவங்க சொல்லியிருக்கிறாங்க. ஆனா நான் நேம் எடுக்கலன்னு சொல்லியிருக்கிறாங்க. இதை எப்படி பாக்குறீங்க சார்? ஆதன் தமிழ் நேயர்களுக்கு, வினோத் நேயர்களுக்கெல்லாம் என்னுடைய காலை வணக்கங்களை தெரிவித்துக் கொண்டு, நிர்மலா சீதாராமன் ஒரு பெண்மணி, நிதி அமைச்சர், மத்திய அரசாங்கத்தில் நரேந்திர மோடி அரசாங்கத்தில் நிதி அமைச்சகத்தை வைத்திருக்கிறார். அவருக்கு வரக்கூடிய தொலைபேசிகள் திராவிட முன்னேற்ற கழக எம்பிக்கிடமிருந்து கேட்டால் அது ஒரு பெண்மணி தான் கூறுகிறார் என்று என்னிடமே சில கருத்துக்களை சொல்லி இருக்கிறார்கள். ஆக அது பெண்மணி தான் சொல்ல நினைக்கலாம். மெசேஜ் அனுப்பிச்சது ஒரு பெண்மணி தான், ஒரு பெண் எம்பி, தலைவர் ஆஃப் திராவிட முன்னேற்ற கழகம் எம்பி. அதுக்காக ஸ்பெஷலா உங்களுக்கு ஞாபகம் இருக்கும், தூத்துக்குடிக்கு போனாங்க இந்த அம்மா. ஞாபகம் இருக்குல்ல உங்களுக்கு? அந்த மழை வெள்ள பாதிப்பு வந்தப்போ நேரடியாக தூத்துக்குடிக்கு நிர்வாகத்தை அதுவே போதாக வரைக்கும் பர்த்டே கிரீட்டிங்ஸ்னா தடால்னு அமித்ஷா கிரீட் பண்றாரு, நரேந்திர மோடி கிரீட் பண்றாங்க, சபாநாயகர் கிரீட் பண்றாங்க, இங்க அடிக்கலாம் வராங்க. இது என்ன நடக்குதுன்னு தெரியலீங்க. திமுக உள்ள என்ன நடக்குதுன்னு தெரியல. அதான் கனிமொழியோடு பாஜக தலைமை காட்டக்கூடிய அந்த நெருக்கம் அப்படிங்கிறது ஸ்டாலினுக்கு நல்லதா சார்? அதெல்லாம் நம்ம அரசியலுங்க, அதெல்லாம் விடாதீங்க. என்ன பிளட் இஸ் திக்கர் தென் வாட்டர். ஏதோ இருந்தாலும் கடைசியில அண்ணன் தம்பி எல்லாம் ஒன்னாயிடுவாங்க. அக்கா தங்க அண்ணன் தம்பி. பாஜகவினுடைய தலைமைக்கு ஒரு உதாரணத்தை சொல்லுகிறேன். ஆதன் நேயர்கள் மூலமாக இது ஒரு சிறப்பு செய்தியாக எடுத்துக்கொள்ள வேண்டும். தமிழகத்தில் திராவிட முன்னேற்ற கழக அரசாங்கத்திலும் கட்சியிலும் குடும்பத்திலும் ஆக 3 பிரிவுகளில் என்ன நடக்கிறது என்பது பாஜகவுடைய தலைமைக்கு இந்த பெண் எம்பி மூலமாக நிறைய விஷயம் தெரியும். அதையும் தவிர சரத்பவாருடைய மகள் சுப்ரியா சூலேக்கும் இந்த விஷயங்கள் எல்லாம் அடிக்கடி SMS மூலமாக, வாட்ஸ்அப் மூலமாக தெரிவிக்கப்படுகிறது. தங்களுடைய ஆதங்கங்களை உதாரணத்துக்கு சொல்றேன் வினோத். என்கிட்ட சில விஷயத்தை என் பையன் சொல்லணும்னு சொன்னான்னு வச்சுங்க, அவன் ஒரு சில அடாப்ட் பண்ணுவாங்க, சில மெத்தட். சப்போஸ் நீங்க உங்க அப்பா சொல்ற போற விஷயம் இல்ல உங்க அம்மா சொல்ல போற விஷயம்னா அதுக்கு ஒரு சில ஸ்பெஷல் கேட்டகரிஸ் இருக்கு. அதே மாதிரி நிர்மலா சீதாராமன் நேற்று போட்டு பானையை உடைச்சிட்டாங்க அப்படியே டப்புன்னு. அது திமுகவில் குழப்பத்தை ஏற்படுத்தும் கண்டிப்பாக. சார், இப்ப இன்னொரு விஷயமா பார்த்தோம் அப்படின்னா, இப்போ நம்ம போன வீடியோல பெஹல்காம் பத்தி பேசியிருந்தோம். அதுல அடுத்தடுத்த விஷயங்கள் நடந்து கொண்டே இருக்கிறது. ரொம்ப ரீசெண்டா அமெரிக்காவுடைய பாதுகாப்புத்துறை அமைச்சர், அதுக்கப்புறம் நம்மளுடைய பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் பேசியிருக்கிறாங்க. அதுக்கு தொடர்ச்சியாக மீட்டிங்ஸும் நடந்தபடி இருக்கு. அதே மாதிரி போர் ஒத்திகைக்கான விஷயங்களும் யூபி உள்ளிட்ட பல்வேறு இடங்களில் நடந்து கொண்டே இருக்கிறது. டெல்லியில இருந்து வரக்கூடிய முக்கியமான அப்டேட்ஸ் என்ன சார்? பெஹல்காம் அப்டேட் என்ன சார்? அப்டேட்ஸ் கவர்மெண்ட் சீரியஸா இருக்காங்க. கவர்மெண்ட் அரசியல் ரீதியாக முப்படை தலைவர்களுக்கு ஒரு அதிகாரத்தை கொடுத்து விட்டார்கள். அரசியல் தலைமை என்பது இந்தியா முழுக்க சுத்துறாரு. நேற்று 3 ஸ்டேட்ஸ் போயிட்டு வந்தார் பிரைம் மினிஸ்டர். என்னங்க இது? இந்தியா ஒரு பதட்ட நிலையில் இருக்கிறது. பிரதமரோ வேவ்ஸ் மாநாடை மும்பையிலும் அமராவதி திறக்கிறேன் கேபிட்டல் என்றும் விழிஞம் ஏர்போர்ட் இது போர்ட் ட்ரஸ்ட பண்ணணும்ட்டு 3த்துக்கும் போயிட்டாரு.
அங்க சொல்றாரு பாத்தீங்கன்னா சசி தரூரும் பினாரை விஜயனும் நரேந்திர மோடியும் ஒரே மேடையில் இருப்பது சில பேருக்கு தூக்கம் வராதுன்னு சொல்லி ராகுல் காந்தி மனதில் வைத்துக் கொண்டு ஆக மொத்தம் அவர் அதிகாரிகளுக்கும் ராணுவ படை முப்படை தளபதிகளுக்கும் அனுமதி கொடுத்த பிறகு என்ன ஒன்னா பண்ணீங்கன்னு. ஆனா இதுல பாருங்க வரக்கூடிய விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, ரஷ்யாவுக்கு போக வேண்டிய 9ஆம் தேதி ராஜ்நாத் சிங் அதை கேன்சல் பண்ணிட்டாரு. சிம்லாக்கு போக வேண்டியதா பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா திரௌபதி முர்மு அதை கேன்சல் பண்ணிட்டாங்க. நரேந்திர மோடி 15, 16, 17 கொரேஷியா எல்லாம் போறாரு, சவுத் அமெரிக்காக்கெல்லாம். அதுக்கெல்லாம் நடக்கும் ஒன்னும் அவருக்கு போயிட்டு போறாரு. ஆக மொத்தம் இது 8, 9, 10 தேதிகளில் இந்த ராணுவ தாக்குதல் நடக்கலாமா என்று ஒரு யோசனைகள் டெல்லியில் பரவலாக பேசுகிறார்கள். எது இருப்பினும் இந்த ரகசியத்தை சீஃப் ஆஃப் டிஃபென்ஸ் ஸ்டாஃப், சீஃப் ஆஃப் ஆர்மி ஸ்டாஃப், சீஃப் ஆஃப் நேவல் ஸ்டாஃப், சீஃப் ஆஃப் ஏர் ஸ்டாஃப் இந்த மூவரை தவிர வேற யாருக்குமே தெரியாது, இன்க்ளூடிங் சில டாப் பாலிட்டிஷியன்ஸ். இல்லாம நட்டா நம்ம ஊர்ல இருப்பாருங்களா சார்? அந்த கேபினட் கமிட்டி ஆன் செக்யூரிட்டியில இருக்கக்கூடிய மேடம் எப்படி வருவாங்க இங்க? இப்போ நிர்மலா சீதாராமன் சென்னையில வந்து நிருபர்களுடன் ரொம்ப ஜாலியா பேசிட்டு இருந்தாங்களே, நான் அந்த வீடியோ முழுக்க பார்த்தேன். நான் ஒரு கேமரா ஆஃப் பண்ணிட்டாரு, ஒரு எல்லாமே ஒரு திமுகவினுடைய வீடியோ கிராஃபர்ஸ் நிறைய பேர் இருந்த மாதிரி ஒரு கோபத்துல இருந்து பேசினது நான் பார்த்தேன் நான். ஸோ இதெல்லாம் அவங்க எப்படி இருப்பாங்க சென்னையில? அமெரிக்க பயணத்தை ரத்து செய்து வந்த நிர்மலா சீதாராமன், சவுதி அரேபியா பயணத்தை ரத்து செய்து வந்த பிரதமர் அமைச்சர் இன்று 3 மாவட்டங்கள் டிஸ்ட்ரிக்ட்ஸ்ல. ஆக மொத்தம் நாதன் நேயர்களுக்கு ஒரே ஒரு குறிப்பு என்ன என்று கேட்டால், கண்டிப்பாக தாக்குதல், மாபெரும் தாக்குதல் இருக்கும். தென் ஆசியாவினுடைய வரைபடத்தில் இருந்து பாகிஸ்தான் தப்புமா என்ற அளவிற்கு கூட அந்த கிராஃப்ல, அதாவது மேப்ல இருக்குமா இருக்காதா தெரியாது. அது டெஸ்டிமேட் ஆனால் நான் பார்த்துட்டேன். இப்போ அரசியல் ரீதியா பார்த்தோம் அப்படின்னா, பாஜகவுடைய தேசிய தலைவர் JP நட்டா அவர்கள் தமிழகம் வந்திருக்கிறார். முக்கிய நிர்வாகிகளை வந்து சந்தித்திருக்கிறார் காட்டாங்குளத்தூர் பக்கத்துல வச்சு. சோ இதோட முக்கியமான விஷயங்கள் என்ன? ஏன்னா இப்போ நேற்று வந்து அதிமுகவுடைய செயற்குழு கூட்டம் நடந்திருக்கிறது. கூட்டணி இன்னும் வந்து பலமான கூட்டணி அமைக்கப்படும், இன்னும் நிறைய கட்சிகள் உள்ள உருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு செயற்குழுல தீர்மானம் நிறைவேற்றப்பட்டு அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமிக்கு பாராட்டும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. சோ இந்த ரெண்டுத்தையும் நம்ம கனெக்ட் பண்ணி பார்க்கலாமா? இதுல முக்கியமான சந்திப்புகள் நடக்க எதுவும் வாய்ப்பு இருக்கு சார்? கண்டிப்பாக இதனுடைய தொடர்ச்சியாகத்தான் இருக்கும். 5ஆம் தேதி நாளை மறுநாள் திங்கட்கிழமை அதிமுகவினுடைய பொதுக்குழு கூட இருக்கிறது. அதே மாதிரி அடுத்த வாரத்தில் தமிழகத்தில் இருக்கக்கூடிய தேமுதிகவினுடைய தலைவி பிரேமலதா டெல்லி வர இருக்கிறார் என்ற பிரேக்கிங் நியூஸும் நான் தங்களிடம் தர ஆசைப்படுகிறேன். எதற்காக தெரியாது, அரசியல் பேசுவார்களா தெரியாது, யாரை சந்திக்க போகிறார்கள் தெரியாது. இருப்பினும் பாஜக சில சூசக தகவல்களை லீக் செய்யறாங்க. அது மூலமாக அமித்ஷா இந்த மாத இறுதியில் சென்னைக்கு வர இருக்கிறார். அப்பொழுது ஐயா எடப்பாடி பழனிசாமியுடைய தலைமையில் இருக்கக்கூடிய ஜனநாயக தேசிய, அதாவது NDA கூட்டம் கண்டிப்பாக நடக்கும். அதில் புது புது தலைவர்களும் இருப்பார்கள் என்று தான் சொல்லி நேற்று நான் வந்து உங்களுடைய பேட்டி ஏகையில பார்த்தேன். நான் ரொம்ப ஸ்மார்ட்டா சொன்னார் அவர். சீமான் வந்து டெல்லிக்கு வரப்போறதை பத்தி ஐ எஸ்டர்டே வாட்ச் தட். அதுவும் அக்டோபர் நவம்பரில் நடந்தாலும் ஆச்சரியப்படுவதற்கு. ஆக மொத்தம் பாஜகவுடைய ஒரே ஒரு எண்ணம் என்ன என்று கேட்டால், எடப்பாடி பழனிசாமியை முதலமைச்சராக்குவது, திராவிட முன்னேற்ற கழகத்தை பூண்டோடு எடுப்பது, மூன்றாவதாக முக்கியமான செய்தி அந்த குடும்ப அரசியலுக்கு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும் என்பதுதான் பாஜகவுடைய எண்ணம். நீங்க எவ்வளவு ரொம்ப ஹீட்டட் ஆர்குமெண்ட்ஸ் நடக்க போது பார்த்துட்டே இருங்க. அவன்னா பாராட்டு கூட்டம் இன்னைக்கு கூட நான் பார்த்தேன். நான் ஏவா வேலுடைய சன் கூட ஒரு பாராட்டு கூட்டம் வைக்கிறார் முதலமைச்சருக்கு. தினம் இந்த பஜனை மண்டிது, பஜனை ஜெய 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 ஜெய, தினம் என்னங்க பஜனை மண்டலி. அதே மாதிரி நரேந்திர மோடி அவர்களுக்கு பாகிஸ்தானில் வெற்றி பெற்ற பிறகு எடப்பாடி பழனிசாமியுடைய தலைமையில் ஜூலை மாதத்தில் ஒரு மாபெரும் கூட்டம் நடைபெறுவதற்காக ஏற்பாடு செய்கிறார். அதுதான் பாராட்டுதை தவிர தனக்கு தானே மாலை போட்டுக்கிறது என்ன இருக்குங்க?
சோ அதுக்கான கிரெடிட் எடுக்கிறதுக்கான விஷயங்கள் அதிமுக வைத்து முன்னெடுக்கப்படும் சொல்லி. ஏன்னா ஏற்கனவே ஜாதிவாரி கணக்கெடுப்புக்கு வந்து ஒரு மிகப்பெரிய நன்றி தெரிவித்து எடப்பாடி பழனிசாமி அறிக்கை வெளியிட்டிருக்க அப்படிங்கறத பாக்குறோம். இப்ப அது ஒரு உண்மையான ஒரு கருத்து தான். இருப்பினும் பாஜகவுடைய தேசிய தலைமை, தேசிய ஜனநாயக தலைமையில் அதிமுகவை மீண்டும் சேர்க்கிறோம் என்று என்டிஏ தலைவர்களுடைய தரப்பிலிருந்து சந்திரபாபு நாயுடு, நிதிஷ்குமார் எல்லாம் வரவேற்று ஒரு அறிக்கை கொண்டிருக்கிறார்கள். பார்த்து கொண்டே இருங்கள், அதுவும் டெல்லியில் நடந்தாலும் நடக்கும். அதற்கு எடப்பாடி பழனிசாமி டெல்லி வந்தாலும் வருவார். இந்த கன்ஃபியூஷன் முடிஞ்சிட்ட அப்புறம் பாருங்க. இன்னும் we have got 8 months, no problem. 8 மாசத்துக்குள்ள எவ்வளவு நடக்க போறதுங்க. அதெல்லாம் சிலதெல்லாம் நம்ம அவங்க இன்னொரு உங்களுக்கு சின்ன சிறப்பு செய்தியாக நான் சொல்லுகிறேன். சில ஆங்கில ஊடகங்கள் தனிப்பட்ட முறையில் அவர்கள் மாதம் கணக்கெடுக்க, அதாவது செஃபாலஜிஸ்ட் எல்லாம் நேஷன் மூட பத்தி தமிழ்நாடு மூடு எப்படி இருக்குன்னு பார்த்தேன். இந்த முறை அதிமுக, பாஜக, எடப்பாடி பழனிசாமி, அமித்ஷா சேர்ந்த பிறகு, 2 அமைச்சர்கள் ராஜினாமா செய்த பிறகு, மாபெரும் மூக்கொடைப்பு திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு வந்த பிறகு, இந்தியா டுடே எடுத்த கருத்து கணிப்பு, டைம்ஸ் நவ் எடுத்த கருத்து கணிப்பு, ரிபப்ளிக் ஆங்கில தொலைக்காட்சி எடுத்த கணிப்பில் திராவிட முன்னேற்ற கழகம் 28 முதல் 29% குறைஞ்சிடுச்சுங்க முன்னை விட. அந்த 28% மேல ஏறிச்சு. உண்மையாக சொல்ல போனால் எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு 55% மட்டும் எல்லாம் சேர்ந்து வரதுக்கு ஏற்பாடு ஆயிடுச்சு. இங்க ஏடிஎம்கே இஸ் ஒன்லி அட் 28-29. இந்த கேப் எவ்வளவு இருக்கு பாருங்க. டிஎம்கே எடப்பாடி பழனிசாமிக்கும் மு.க. ஸ்டாலினுக்கும் குறைந்தது ஒரு 20% வித்தியாசம் இருப்பதாகத்தான் அந்த கருத்து கணிப்புகள் குறிவிக்கின்றன. சிறப்பாக செந்தில் பாலாஜி, பொன்முடி ராஜினாமாவிற்கு பிறகு. நன்றி சார். பல்வேறு கேள்வி. தேங்க்யூ சார். தேங்க்யூ சோ மச்.